ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. நோவா அக்ரிடெக் லிமிடெட் ஐபிஓ ஜனவரி 22 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. ஃபார்மர்ஸ்க்கு அவர்களுடைய கிராப்ஸ் பெட்டராக க்ரோ ஆகிறதுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அக்ரி இன்புட் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட், கிராப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட், பயோ ஸ்டிமுலண்ட் ப்ராடக்ட், பயோ பெஸ்டிசைட் ப்ராடக்ட், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட், நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ட்ரோன்ஸு, சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுற சர்வீசஸ் இது மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோவா கிஷான் சேவா கேந்திரா அப்படின்ற கால் சென்டர் மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவர்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது, நோவா அக்ரி சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்னு பார்த்தோன்னா 89 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. லைசன்ஸ்னு பார்த்தோன்னா 194 ப்ராடக்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இவர்களுடைய சப்சிடரி கம்பெனி பார்த்தோன்னா 102 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 526 ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்க. இவர்களுடைய டீலர் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோன்னா 16 ஸ்டேட்டில் டீலர் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், இன்னும் மொத்தம் 16 ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வியட்நாம் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் வச்சுருக்காங்க. எந்த ஸ்டேட்லேருந்து அதிக ரெவன்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானாலேருந்து 76% ஆஃப் ரெவன்யூ. செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து. இவர்களுடைய சப்சிடரி கம்பெனிக்கு தெலுங்கானாலேருந்து 60.3%, கர்நாடகாவிலேருந்து 9.7% ரெவன்யூ கிடைச்சிட்ருக்கு. ரிமைனிங் பர்சன்டேஜ் எல்லாம் மற்ற ஸ்டேட்லேருந்து கிடைச்சிட்ருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 112 கோடி. இதில் நியூ பிளான்ட் ஃபார்மேஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 14.2 கோடி யூஸ் பண்ண போகிறதாகவும், ஆல்ரெடி இருக்கிற பிளான்ட்டோட எக்ஸ்பென்ஷனுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக 10.4 crores யூஸ் பண்ண போகிறதாகவும், இவர்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக 26.6 crore யூஸ் பண்ண போகிறதாகவும், சப்சிடரி கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக 43.3 crore யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கடனை ரீபே பண்ணுறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டுமே யூஸ் பண்ணலை இவர்களுக்கு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 2023 படி 68.5 கோடியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.92 இருக்குது. ஓகேங்க. ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2023 அண்ட் ஆனுவலைஸ்டு 2024 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெவன்யூ அண்ட் ஈக்குவல் ப்ராஃபிட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ க்ரோத் அப்படின்றது இந்த வருஷத்தில் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் 2 குவார்ட்டர் தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் 2023 படி ₹3.27, நெட் அசெட் வேல்யூ ₹10.19, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 32.08%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 27.25%. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஸோ இந்த கம்பெனி சீசனல் பிஸ்னஸ் அப்படின்றனால ஆஃப் சீசன் டைமில் கலெக்ஷன் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 9 கம்பெனிஸ் ஆர்ஹெச்பியில் பியர் கம்பெனிஸாக கொடுத்துருக்காங்க. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது இப்போ ஐபிஓ வந்திருக்க நோவா அக்ரிடெக் லிமிடெட் தான். செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பெஸ்டிசைட்ஸ் 20.44% இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க். ஸோ இன்கம் வைஸ், ரெவன்யூ வைஸ் ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். ஓகேங்க. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஐபிஓ வந்த கம்பெனி நோவா அக்ரிடெக்கோட ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம், ஃப்ரெஷ் இஷ்யூக்கு அப்புறம் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 படி 18.5 வருது. ஆனுவலைஸ்டு 2024 பார்த்தோம் அப்படின்னா 18.3 வருது. ஸோ அரௌண்டாக நம்ம 18 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஐபிஓ வந்திருக்க கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸும் இந்தியா பெஸ்டிசைட்ஸும் தர்மாஜ் கிராப்பும். ஸோ இதில் ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ் 2021 ஐபிஓ வந்திருந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸாக ₹627, இப்போ கரண்ட்டாக ₹390 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியா பெஸ்டிசைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹296 ஐபிஓ ப்ரைஸு, இப்போ ₹380 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தர்மாஜ் கிராப் 2022 ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் ₹237, இப்போ ₹260 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனிஸும் இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனாங்க அப்படின்றனால நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகிட்டு ஷேர் ப்ரைஸ் நல்லாவே டவுன் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஷேர் ப்ரைஸ் வந்து ஐபிஓ ப்ரைஸோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே ஐபிஓ ப்ரைஸை வந்து டச் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது, லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி 22 க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 24 ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மே ₹41. ஒரு லாட் அப்படிங்கிறது 365 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 143.81 கோடி. ஸோ இது வந்து T2D ஐபிஓ. ஃப்ரெஷ் இஷ்யூ 112 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 31.81 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வரது ஜனவரி 25 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆகிருச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜனவரி 29 லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 30 இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,965 தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 18 ஜனவரி அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் ₹41. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஷேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 84.27%, ஆஃப்டர் ஐபிஓ 59.39% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேவாக இருக்குது. பட் இப்போ இந்த ஐபிஓ ப்ரைஸை வச்சு நியூ பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் எல்லாம் பண்ண போகிறாங்க. 2023 2024 எல்லாமே ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் சேமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், கிராப் நியூட்ரிஷன், கிராப் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சில சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரான்பா இண்டஸ்ட்ரீஸ், தர்மாஜ் கிராப், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், இந்தியா பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூடாக தான் இருக்குது. ஃபைனான்ஷியல் இயர் 2024 கம்பேர் பண்ணும்போது 18 PE மல்டிபிள் அப்படிங்கிறது ஃபேர்லி வேல்யூட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. எந்த ஒரு யூனிக்யூ பிஸ்னஸ்லாம் கிடையாது. மற்ற காம்படிட்டர்ஸ் பண்ணுற அதே சர்வீசஸ் தான் இவர்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் தெலுங்கானாவில் நல்ல லீடிங்கில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் வேணால் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னா நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். பட் இது வந்து T2D ஐபிஓ, ரொம்ப சின்ன இஷ்யூ சைஸ் தான். இப்போ செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண டைமில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நான் வந்து அப்ளை பண்ணலை. டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வேணால் லிஸ்டிங் கெயின் பர்பஸ்க்காக வேணால் நான் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.